மற்றபடி இன்னைக்கு ரோட் சைடு காளான் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு காளான், கேபேஜ் இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸ், அதாவது ரொம்ப பொடிசாக இது சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ண மஷ்ரூமையும் கேபேஜையும் ஒரே பவுலில் போட்டு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் 1 கப் மைதா மாவு இது ரெண்டத்தையும் போட்டதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கரம் மசாலா பொடியும் போட்டுடணும். இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா தண்ணி விடாமல் நம்ம பிசையணும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணதிலே கேபேஜில் தண்ணி இருக்கும் காரணத்தினால நம்ம தண்ணி விடாமல் பிசையணும். அப்போ தான் நம்ம பிசைய அதுவே தண்ணி ஈர்த்து அழகாக வந்துடும். தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பிசைஞ்சு வச்ச அந்த மிக்சரை பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்ப கருகு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச எல்லாத்தையும் உதிரியாக பிச்சு எடுத்துக்கணும். ஆறுனதுக்கப்புறம் பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு வெங்காயம் அது ஃபுல்லாக போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கோல்ட் ப்ரௌன் ஆகிற தட்டி வதக்கிக்கோங்க. இப்போது கிளாஸில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை கலக்கி வச்சுக்க போகிறோம். இது அந்த சாஸ்லாம் ஊற்றினதுக்கப்புறமா அது கூட ஊற்றணும். அப்போ தான் அதோட கிறிஸ்பினஸும் அதோட ஃப்ளேவரும் நல்லா வரும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டதுக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், உங்களுக்கு தேவைன்னா 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸும் போட்டுக்கலாம்.
எல்லா சாஸையும் ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு, அதாவது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு கொதி வந்திருக்கும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பிச்சு வச்சுருந்த அந்த மஷ்ரூம்ஸ் இருக்கு இல்லையா, மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.